ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட ஒரு சண்டே மார்னிங் விலாக். காலையில் வந்து வியூ வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு குரோட்டன் செடிக்குள்ளே வந்து நான் வந்து பப்பாசி பழத்தை சாப்பிடுது அதில் விதையை வந்து போட்டிருந்தேன் நாங்கள். அது வந்து நிறைய மரம் வந்து அதுக்குள்ளே முளைச்சிருந்தது. இப்போ அதை வந்து பிரித்து நாங்கள் வந்து வேறையாக நாட்டணும் அந்த மரத்தை. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறமா கற்பூரவள்ளி செடியை வெட்ட வெட்ட முளைச்சி கொண்டே இருக்குது. இப்போ அதையும் கொஞ்சம் வெட்டணும், காடு மாதிரி போயிருக்கு. அடுத்தது வந்து காலையில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தம்பிக்கு வந்து அவள் வந்து செஞ்சுருந்தேன் நான். அவள் வந்து செஞ்சு அவருக்கு கொடுத்துட்டு தான் நான் வந்து என்னோடய ஒர்க்கை செய்யணும். அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து முகத்துக்கும் லிப்ஸுக்கும் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏனெண்டா லிப் வந்து அப்படியே வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது. வெடித்து தோல் வந்து உரியுது. அதனால் வந்து அதுக்கு ஏதாவது வீட்டிலேயே நேச்சுரலாக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ அதுக்கு தான் ஏதாவது செய்யணும். என்னென்னு சொன்னால், யூடியூப்பில் தான் நான் பார்த்துருந்தேன். நான் ஏதாவது செய்கிறதுக்கு பார்த்து தான் இப்போ நான் அதை செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து தலைமுடியை வந்து நான் கட்டுறேன். ஒருவேளை இந்த லிப் வந்து வெடிக்கிறதுக்கு காரணம் வந்து வெயிலாகவும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த வெயில் காலத்துலேயும் வந்து கூடுதலாக அப்படி வெடிக்கும். ஆனால் எனக்கு இப்படி வெடிக்கிறதில்ல. ஆனால் இதோட சரியான ட்ரையாக இருக்குது ஓவராக எனி டைமுமே. ஏனென்று விளங்குது இல்லை. அதுக்கு தான் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். தலைமுடியை வந்து ஃபஸ்ட்டாக கட்டுறேன். அதுக்கப்புறமா என்ன செய்கிறேன்னு பார்ப்பேன். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக என்னையை நான் கேர் பண்ணுற வீடியோவாக தான் இருக்கும். வேறு அந்தளவு ஒன்றும் நான் வீடியோ எடுக்கலை. இதைத்தான் எடுத்திருந்தேன் நான். இப்போ தலைமுடியை கட்டிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், பாருங்க, இந்த தலைமுடி வந்து கொஞ்ச நாளாக வந்து முடி கொட்ட ஸ்டார்ட் ஆகுனது இப்போ கொஞ்சம் அது குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த கற்றாழை செடிக்குள்ளே போகிறேன். கற்றாழை செடிக்குள்ளே போய் அதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வரேன். நான் ஏதாவது முகத்துக்கு பூசுவோம்னு சொல்லி அதையும் முறிச்சிட்டு வந்தேன் நான். இப்போ வந்து எனக்கு வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகினா வந்து எனக்கு கொஞ்சம் பொடி ஹீட்டான பொடி. அதனால் வந்து கசகசா அதைத்தான் வந்து ஊற வச்சுருந்தேன் நான். அதை வந்து வெறும் வயிற்றுல இப்போ நான் அதை வந்து குடிக்கேன். அதை குடித்தா பொடியை கொஞ்சம் கூல் பண்ணுமென்று சொன்னாங்க. அப்போ வந்து அதை வந்து வெறும் வயிற்றுல இப்போ ட்ரை பண்ணுறேன் நான். எப்படி இருக்கேன்னு தெரியா, பட் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி இருக்கேன்ட்டு. அடுத்தது வந்து இந்த லிப்ஸுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு துண்டு தக்காளியை வெட்டி எடுத்து அதுக்கு மேலே சீனியை போட்டுட்டு அதை வந்து லிப்பில் வந்து நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன். ஓவர் அழுத்தல வச்சு நான் மெதுவாக தான் அதை வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். அது வாய்க்குள்ளெல்லாம் போகுது. அதான என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி மோசமாக இருக்கு. அதை வந்து இப்போ நான் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். லிப் ட்ரை ஆகிறதுக்கு வந்து தக்காளி பழம் நல்லமென்று சொன்னாங்க. அதான் அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒர்க் ஆகுமா இல்லையான்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்கேன்னு எனக்கும் தெரியாது. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன்னு போட்டு இப்போ ஸ்க்ரப் பண்ணி முடிஞ்சு அதை வந்து என்ன செய்கிறேன், ஒரு டிஷ்யூவால் வந்து மெதுவாக தான் அதை வந்து துடைச்சி எடுக்கணும். அதில் இருக்கிறதெல்லாம் துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வெடிக்கிற தன்மையால் தான் நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கேன். எனி டைமும் ட்ரையாகவே இருக்கு லிப்ஸ். அதான் ப்ராப்ளமாக இருக்கு. இப்போ நல்லா இப்போ வந்து முகத்தையும் கொஞ்சம் ஒரு வெட் டிஷ்யூ வச்சு அதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கேன். முகத்துக்கும் வந்து நான் இப்போ ஒரு கற்றாழை ஜெல்லை வந்து நான் இப்போ முகத்துக்கு போட போகிறேன். என்னடா ஃபேஸுக்கு கொஞ்சம் நல்ல, அதாவது சின்ன சின்ன பிம்பிள் வந்து அதில் வந்து லைட்டாக ஒரு சின்ன சின்ன மார்க்ஸ் வந்து எனக்கு இருக்கு. அதையும் வந்து அதுக்காக வந்து கற்றாழை ஜெல்லை வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். சும்மா கற்றாழை ஜெல்லை வெட்டி எடுத்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாட்டி வந்து கடிக்கும் முகத்தில் அப்ளை பண்ணக்குள்ளே.
அப்போ அதை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ வந்து அதை நான் டிரெக்டாகவே என் ஃபேஸில் வேறு ஒன்றும் போடலை, டிரெக்டாகவே நான் வந்து அதை அப்ளை பண்ணுறேன். கடையில் விற்கிற கற்றாழை ஜெல்லும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து வீட்டை கற்றாழை இருக்கிறதால நான் வந்து இந்த கற்றாழையே முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். கற்றாழை வந்து எப்போவுமே நமக்கு ஸ்கின்னுக்கு நல்லா, லிப்புக்கும் நம்ம வந்து கற்றாழையை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஃபேஸுக்கு மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா கற்றாழை ஜெல்லை வந்து முகத்தில் வந்து மெதுவாக தான் நான் வந்து அதை வந்து அப்ளை பண்ணி கொண்டிருக்கேன். வீடியோவில் வந்து ஸ்பீடாக செய்கிற மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும், ஆனால் நான் மெதுவாக தான் அதை வந்து ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட நார்மல் தண்ணியில் வந்து அதை வந்து முகத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மெல்லிய கொட்டுனால மெதுவாக அதை வந்து நான் ஒத்தி அந்த தண்ணியை வந்து எடுத்தேன்னா இதை வந்து நம்ம ரெகுலராகவும் பண்ணலாம். நான் வந்து இருந்து போட்டு எப்போயாவது இதெல்லாம் பண்ணுவேன். அடுத்து வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பன் தான் சாப்பிட்ருந்தேன். நான் அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலை கொஞ்சம் இருந்தது. எனக்கு என்னென்னு சொன்னால் அந்த மேக்கப் ப்ராடக்ட் சாமானதுகள் எல்லாம் வைக்கிற அந்த இது வந்து ரொம்ப குப்பையாக இருந்தது. அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ அந்த வேலையை வந்து செஞ்சு கொண்டிருக்கேன். சரியான குப்பையாக இருந்தது. எது எங்கெங்கே இருக்கேன்னு தெரியா, ஏதாவது சாமான் தேடுற நேரம் ஒன்றுமே கையில் கிடைக்காது. வேறு நேரம் எல்லாம் இருக்கும், ஆனால் அவசரத்துக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் அந்த சாமான் அந்த இடத்துல இருக்காது. அப்போ அதை கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ணுறேன். அந்தளவு ப்ராப்பராக எல்லாம் க்ளீன் பண்ணல, சும்மா நார்மலாக எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். வ்ளாகையும் முடிக்க வேண்டிய டைம் வந்தது. இப்போ அதையும் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ வந்து மாங்காய் கிடச்சது, அதை வந்து சாப்பிட்டுட்டு இப்படியே என்னோடய வ்ளாகை ஃபினிஷ் பண்ணுறேன். வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.